அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தின் சிறப்பு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோங்க. இந்த ஜூன் மாதத்தில் இந்த கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசியில் சனி பகவானும் கும்ப ராசியில் ராகு பகவான், அதே நேரத்தில் இந்த சிம்ம ராசி ஜென்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் கேது பகவானும் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த ஜூன் மாதத்தில் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடக ராசிக்கு உச்சம் பயிற்சியாக போகிறார். அப்போது இந்த ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடியது கிரக அடைவுகள் இது தாங்க. அதே நேரத்தில் இந்த மாதக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் ஜூன் மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைய போகிறாருங்க. ஆல்ரெடி அந்த இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவானோட இந்த சூரியனும் இணைஞ்சு இந்த புதன் ஆதித்ய யோகத்தை உருவாக்கும். அதே நேரத்தில் சுக்கிர பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 9ஆம் தேதி மிதுனத்தில் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு செல்லக்கூடிய இந்த சுக்கிர பகவான் குருவோடு சேர்ந்து குரு சுக்கிர யோகத்தை உருவாக்குங்க. இதுவரைக்கும் மேஷ ராசியிலிருந்து வந்த செவ்வாய் பகவான் ஜூன் மாதம் 19ஆம் தேதி மேசத்திலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைய போகிறார். ஸோ இதுதான் அந்த ஆண்டுகோள்கள் மற்றும் இந்த மாத கிரக அடைவுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஜூன் மாதத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகள் தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சிம்ம ராசி அன்பர்கள் சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், நிர்வாக திறமையும் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய யோகங்களை பெற்றவர் இந்த சிம்மராசிக்காரர்கள். எல்லா விஷயத்தையும் தன்னோட சொந்த முயற்சியால் மட்டுமே செய்து முடிக்கக்கூடிய நபர்கள், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள். எந்த ஒரு உதவியை அடுத்தவங்ககிட்ட எதிர்பார்த்ததே கிடையாதுங்க. தன்னுடைய குடும்பத்தில் இருக்கட்டுங்க, தன்னுடைய சகோதரன் சகோதரிகளாக இருக்கட்டும், கூட பிறந்தவர்களாக இருக்கட்டும், எல்லாத்தோடைய நலனிலையும் அக்கறை செலுத்தி அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிநடத்தக்கூடிய ராசிக்காரர் அப்படின்னு சொல்லாங்க. அவங்களோட முன்னேற்றத்துக்கு மட்டுமே போராடிட்டு இருந்தால், அவங்களுடைய வளர்ச்சிக்கு மட்டுமே போராடிட்டு இருந்து தன்னுடைய வாழ்க்கையில் தனக்குன்னு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்க. எல்லாம் மற்றவங்களுக்காகவே கஷ்டப்படக்கூடிய ராசிக்காரர் அப்படின்னு சொல்கிறது இந்த சிம்மராசி அன்பர்கள் தான். எல்லாமே கஷ்டப்பட்டு தாங்க நடக்குது. எனக்கு எதுவுமே ஈஸியாக கிடைச்சதே இல்லை. பயங்கர போராட்டங்கள், நிறைய ஏமாற்றங்கள், நிறைய வலிகளையும் வேதனைகளும் கடந்து வந்து தான் இன்றைக்கி நான் இருக்கக்கூடிய லெவல் அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய சிரமங்கள் மற்றும் தடைகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருக்குது. எந்த விஷயத்தை பண்ணாலும் என்னால் முழுமையாக வெற்றி அடைய முடியும்னு யோசிக்கக்கூடிய எந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி காலகட்டங்களில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கொடுக்கும். இந்த ஜூன் மாதத்தில் நிறைய கிரக அடைவுகள் அப்படிங்கிறது சொல்லாங்க. இந்த சூரியன் மற்றும் புதன் இணைந்து புதன் ஆதித்ய யோகம், அதே நேரத்தில் சுக்கிரன் மற்றும் குரு ஆகிய 2 கிரகங்கள் இணைந்து குரு சுக்கிர யோகம், இந்த மாதிரி நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக நிறைய முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்க போதுங்க. ஸோ அந்த தொழிலில் இது வரைக்கும் எந்தெந்த விதத்தில் நஷ்டத்தை பார்த்துட்டு இருந்தீங்களோ, எந்தெந்த விதத்தில் ஏமாற்றங்களை பார்த்தீங்களோ அந்த நிலைகள் மாறும். புதுசாக ஒரு தொழில் தொடங்குவீங்க, பழைய தொழிலில் இருக்கக்கூடிய நஷ்டங்களை சரி பண்ணுவீங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்து தொழிலை மாற்றம் செய்யுது. ஒரு காலத்தில் ஒவ்வொன்று பேர் வாங்கிட்டு இருந்தவங்க, இந்த பிஸ்னஸ் உங்களை தவிர வேறு யாரும் பண்ண முடியாதுன்னு சொன்ன காலம் போய் இந்த பிஸ்னஸை இன்னுமா பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைக்கு வந்துடுச்சு. ஏன்னா நம்மளுடைய வேகம் என்ன, நம்மளுடைய திறமைகள் என்ன அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் எல்லோரும் மறக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஏன்னா அந்தளவுக்கு அடி மேலே இடிங்க, எது எடுத்தாலும் நஷ்டம் ஆகுது, எந்த விஷயத்தில் இறங்கினாலும் தடைகள் ஆகுது, லாபம் வரலனாலும் பரவாயில்ல, நஷ்டமாக இருந்தால் போதுங்க, எல்லா பிஸ்னஸ்லேயும் நஷ்டங்கள் மட்டுமே வந்துட்டுருக்கு, என்னால் இதை சரி பண்ணவே முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு கட்டத்தில் மனசு விடுற அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துச்சு. அந்த நிலை முழுமையாக மாறும். யார் முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நினச்சாங்க அவங்க முன்னாடி வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டங்கள். எல்லா பிஸ்னஸையும் கரெக்டான லெவலில் நடத்தி மற்றவங்க உங்க மேலே அந்த திசையை திருப்பக்கூடிய அளவுக்கு, மற்றவங்க பார்வை உங்கள் மேலே படுற அளவுக்கு உங்களுடைய ஐடென்டிட்டியை நீங்கள் கண்டிப்பாக உருவாக்குவீங்க. அப்போ தொழிலில் நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது வரப்போகுதுங்க. வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு திறமைக்கு தகுந்த ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது கிடைக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் உழைப்புக்கு தகுந்த ஒரு ஊதியம் அப்படிங்கிறது கட்டாயமாக கிடைக்க போதும். புதுசாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்குங்க.
தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்களை கூட இந்த காலகட்டங்களில் நீங்கள் மேற்கொள்வீங்க. அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. தேவையில்லாத சில குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த வேலையிலேயே இருக்கலாமா, அல்லது வேறு வேலைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகலாமா, இல்லை வேறு வேலையை மாற்றி போகலாமா அப்படிங்கிற குழப்பங்கள் உங்களுக்கு இருக்குங்க. இருந்தாலும் கரெக்டான விதத்தில் தெளிவாக யோசித்து ஒரு வேலை கிடைச்சதுக்கப்புறம் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு போகிறது ரொம்ப புத்திசாலித்தனங்க. ஏன்னா இருக்கிறதையும் தொலைக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது வந்துடும். அதனால் தெளிவாக யோசித்து பண்ணுங்கள். சார், நிறைய பேர் வந்து ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க கூட திடீர்னு ஜாப் லாஸ் ஆகிருச்சுங்க, அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டேன், குடும்ப சூழல்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தவங்க கூட திரும்ப அந்த வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு யோகம். ஸோ இந்த காலகட்டங்கள் அதுக்குண்டான முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. திருமணமாகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள். பையன் ரொம்ப நல்ல பையன், பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, எல்லா விஷயத்துமே அவங்க குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஒவ்வொன்றா உருவாக்கி வச்சுருக்காங்க. வீடு கட்டியாச்சு, சொந்தமாக ஒரு இடம் வாங்கி வச்சுருக்குறாங்க, வண்டி வாகனம் எல்லாமே இருக்குது, கடன் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் சரி பண்ணி வச்சுருக்கிறாரு. ஆனால் இவருக்கு வந்து கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா நம்மளோட சந்தோஷப்படுறவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே நமக்கு ஒரு நல்லது பண்ணி வைக்க முடியல அப்படிங்கிற வருத்தத்தில் இருந்திருப்பாங்க. திருமண தடைகள் அப்படிங்கிறது தள்ளி தள்ளி போயிட்டே இருந்திருக்குங்க. அந்த தடைகள் அப்படிங்கிறது மாறும். கூடிய சீக்கிரத்தில் திருமண பந்தங்களுக்குள்ளே இறங்குவதற்கான வாய்ப்புகள், விட்டுப்போன உறவுகள் கூட உங்களை தேடி வந்து அதுக்குண்டான படி உங்களுக்கு திருமண யோகத்தை உருவாக்கி, சொந்தத்திலேயே வந்து பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு யோகம், சொந்தத்திலேயே மாப்பிள்ளை இருக்குது அதை நம்ம முயற்சி பண்ணான்னு சொல்கிற அளவுக்கு சில பந்தங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் உருவாகும். காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுமையாக தீர்ந்து காதல் சம்மந்தப்பட்ட ஒப்புதல்கள் திருமண லெவலுக்கு அப்ரூவல் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ குடும்பத்தில் நீங்கள் அந்த விஷயத்தை எடுத்து சொல்லி கல்யாணம் பண்ணுறதுக்கான ஒரு அவங்கக்கிட்ட சம்மதம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறோங்க. ஏன்னா இந்த ராசிக்காரர் அப்படின்னாவே கோவக்காரராக தானே இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறோம், காரணமே இல்லாமல் சண்டை போடுறாங்க, காரணமே இல்லாமல் என்னை போட்டு திட்டுறாங்க, என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, எதுக்கு எடுத்தாலும் வீட்டில் வந்து வீண் சண்டை சச்சரவு வந்துகிட்டே இருக்குது, இந்த லைஃப் அப்படிங்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை, இதை விட்டு வெளியே வரணும்னு சொல்லி நிறைய பேர் அதை வந்து விட்டுட்டு வர்றதுக்கு அளவுக்கு சில முயற்சிகள் அப்படிங்கிறது எடுத்துருப்பீங்க. இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஜூன் மாதத்தில் நிறைய சேஞ்சஸ் இருக்கிறதுனால ரொம்ப நாளாக பிரிஞ்சு வாழட்டு இருக்க தம்பதியினர் கூட ஒன்று இணைவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. பிரிந்த காதலர்களோ பிரிந்த கணவன் மனைவியோ கூடி சீக்கிரம் ஒன்றிணைய போகிறாங்க. வீட்டில் ஒரு நல்ல மங்களகரமான சூழல் அப்படிங்கிறது ஏற்பட போது, உங்களுக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் அப்படிங்கிறது ஏற்படும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல புரிதல்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ கணவன் மனைவி ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை இந்த காலகட்டங்களில் ஆட்டோமேட்டிக்காகவே வருவாங்க. சார், நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்க போதுங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுனால நீண்ட நாட்களாக வந்து குடும்பத்துக்குள்ள ஒரு சில சலசலப்பு இருந்திருக்கும், குழப்பங்கள் இருந்திருக்குங்க. அந்த நிலைகள் மாறும். பரவாயில்ல, நல்ல தகவல்கள் கிடைச்சிருக்குது, நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பிரிஞ்ச குடும்பங்கள் கூட இந்த குழந்தை பாக்கியத்தினால ஒன்றிணைவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. கடன் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள், எனக்குன்னு எந்த ஒரு கடனுமே வாங்கலைங்க, அண்ணன் தம்பிங்க நல்லா இருக்கணும், அக்கா தங்கச்சி நல்லா இருக்கணும், அப்பா அம்மா நல்லா இருக்கணும், சொந்த பந்தங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து செஞ்சு சில நேரத்தில் வந்து கையில் இல்லாமல் அடுத்தவங்கக்கிட்ட கடன் வாங்கியெல்லாம் செஞ்சு அந்த கடனால் தான் இன்றைக்கி மற்றவங்க அதே உறவுகள் என்னை வந்து பார்த்து இலக்காரமாக ஏளனமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை வந்துருச்சு. யாருக்காக உதவி செஞ்சோமோ, யாருக்காக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணமோ அவங்களே நம்மளை புரிஞ்சிக்கல, அவங்களே நம்மளை வந்து மட்டமாக பேசுகிற அளவுக்கு சூழல் இருந்துச்சு. அந்த நிலைகள்லேருந்து நிறைய கஷ்டப்பட்டு இது எப்படியாவது அடைச்சி இதுலேருந்து வெளியே வரணும்னு போராடிட்டு இருக்கக்கூடிய இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பணம் ரீதியாக சில யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஏதோ ஒரு புண்ணியத்தில் நீங்கள் பழைய சொத்துக்களை விற்பனை செஞ்சு அது மூலமாக வரக்கூடிய தனத்தை வச்சுங்க உங்களுடைய கடனை நீங்கள் அடைப்பீங்க. வர வேண்டிய தொகை, ரொம்ப நாள் நிலுவையில் இருந்த தொகை கூட உங்கள் கைக்கு வந்து சேரும். இதனால் பழைய கடனை முழுமையாக அடைப்பீங்க. மற்றவங்க மத்தியில் கெத்தாக வாழக்கூடிய அளவுக்கு சில நிலைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உருவாகும். ஸோ இது ரொம்ப நாள் பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தீருங்க. சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது ஒரு கனவு. ஏன்னா கணவன் மனைவிக்கிடையே வந்து எல்லா பிரச்சனைகளும் வந்துட்டு இருந்தது. நமக்குன்னு ஒரு வீடு கட்ட முடியல, நமக்குன்னு ஒரு இடம் வாங்க முடியல, ஒரு வண்டி இருக்குதா, ஒரு கார் இருக்குதா அப்படின்னு சொல்லி மனைவி கணவனுக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருப்போம். ஸோ நமக்குன்னு ஒரு வீடு இருந்தால் தான் மற்றவங்க மத்தியில் நமக்கு ஒரு அங்கீகாரம். ஏன்னா அடுத்தவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கெலாம் நீங்கள் உதவி பண்ணீங்க, கடன் வாங்கி கொடுத்தீங்க, கையில் இருந்த காசை கொடுத்தீங்க, ஆனால் இன்றைக்கி உங்களுக்குன்னு ஒரு உதவி பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. அதனால் நமக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்குறதுக்காக நம்ம ஒரு சொந்தமாக ஒரு இடம் வாங்கி அந்த இடத்துல வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு இருக்கக்கூடிய இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கூடிய விரைவில் உங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் மேலோங்குங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம், சொந்தமாக ஒரு நகை நட்டு வாங்குவதற்கான, வீட்டுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் உருவாகுங்க. கல்வி ரீதியாக இருந்து இந்த மந்த நிலைகள் அப்படிங்கிறது, இந்த ஞாபகம் மாறுது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க.
நிறைய படித்தவங்க, ஆனால் எல்லாமே வந்து மறந்துருச்சு. என்னால் எதுவுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி எக்ஸாம்ஸ் எழுத முடியல. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ரொம்ப நாளாக படிச்சுட்ருக்குறோம். ஆனால் எனக்கு நான் அட்டன் பண்ணுற எக்ஸாமுக்கெலாம் கடைசி ஸ்டேஜில் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டுருக்கேன். எல்லாம் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிடுறேன், ஃபஸ்ட் எக்ஸாம் பாஸு, செகண்ட் எக்ஸாம் பாஸு, இன்டர்வியூவில் போய் ஃபெயிலியர். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஸ்கிப் ஆகி போயிட்டே இருக்குதுங்க. ஸோ எனக்குன்னு இந்த கல்வி ரீதியாக இந்த குழப்பங்கள், மந்த நிலை அப்படிங்கிறது இருக்குன்னா அதெல்லாமே முழுமையாக விலகும். ஞாபக திறன்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். கூடிய சீக்கிரத்தில் கவர்மெண்ட் ஜாப் ஆர்டர் அப்படிங்கிறது கட்டாயம் வாங்குவீங்க. கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு படிப்பு அப்படிங்கிறது இருக்குங்க. ஆரோக்கியத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். ஆரோக்கிய ரீதியாக சில சர்ஜரி செய்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்திருக்கு. அந்த பிரச்சனைகள் அது மூலமாக தீர்ப்புகளுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுட்டு அதற்குண்டானபடி சில முயற்சி எடுத்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்குங்க. உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.